ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் பிப்ரவரி 4ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு பிப்ரவரி 4ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் அன்றைய தினம் இதனை விசாரணைக்கு பட்டியலிட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றத்தில் தற்போது நீதிபதி தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக ஆளுநர் RN ரவிக்கு எதிராக தமிழக அரசு தாக்கல் செய்த புதிய மனு உள்ளிட்ட பல்வேறு விவகாரம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கான பட்டியலிடப்பட்டிருந்தது. குறிப்பாக பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர்களை நியமிக்கும் போது பல்கலைக்கழக மானிய குழு தலைவர் அல்லது அவரால் முன்மொழியப்பட்டிருக்கக்கூடிய பிரதிநிதியை கொண்ட தேடுதல் குழு அமைக்க வேண்டும் என்று ஆளுநர் ரவி தமிழக அரசுக்கு ஒரு அறிவுரை வழங்கியிருந்தார். இந்த நிலையில்தான் துணைவேந்தர்கள் நியமனத்தில் ஆளுநரினுடைய குறுக்கீடு இருப்பதாக கூறி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு தற்போது வரை நிலுவையில் இருக்கிறது. குறிப்பாக பாரதியார் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு ஆசிரியர் கல்வி பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம் ஆகியவற்றினுடைய துணைவேந்தர்களை அடையாளம் காண 2023 செப்டம்பர் 6 ஒரு குழு அமைத்து ஆளுநர் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இது தொடர்பான தன்னுடைய அறிவிக்கையை 2024 ஜனவரி 9ஆம் தேதி ஆளுநர் திரும்ப பெற்றுக் கொண்டார். அதோடு மட்டுமல்லாமல் UGC விதிகளின்படி அதன் தலைவர் அல்லது அவரால் முன்மொழியப்பட்டவரை கொண்ட தேடுதல் குழுவை அமைக்குமாறும் தமிழக அரசை ஆளுநர் கேட்டுக் கொண்டிருந்தார். இது தமிழக அரசினுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய செயலாக இருக்கிறது என்பதனை தமிழக அரசு முன்வைத்திருந்தது. குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆகியவற்றினுடைய துணைவேந்தனுடைய பதவி காலம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 10ஆம் தேதி நிறைவடைந்திருந்தது. அதே போல பாரதிதாசன் பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தனுடைய பதவி காலம் கூட பிப்ரவரி 4 அதே போன்று மே 19 ஆகிய தேதிகளில் நிறைவடைந்திருந்தது. இந்த நிலையில்தான் பல்கலைக்கழக வேந்தர் என்ற தன்னுடைய தகுதியின் அடிப்படையில அண்ணாமலை பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம், பெரியார் பல்கலைக்கழகம் ஆகியவற்றினுடைய துணைவேந்தர்கள் பதவிக்குரிய தகுதி வாய்ந்தவர்களை அடையாளம் காண கடந்த ஆண்டு நவம்பர் மற்றும் டிசம்பரில் ஆளுநர் தேர்தல் குழுக்களை அமைத்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். இதனை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தது. இதனைத் தொடர்ந்துதான் தமிழக அரசால் சட்டப்பேரவையில ஒரு மசோதா தாக்கல் செய்யப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டிருந்தது. ஆளுநருக்கு எதிராகவும் அதே போன்று இந்த துணைவேந்தர்கள் நியமனம் என்பது ஆளுநருடைய தலையீடு இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது தொடர்பாக அந்த மசோதா குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பரிவாலா அதே போன்று மகாதேவன் ஆகியோர் கொண்ட அமர்வு முன்பு இந்த வழக்கு மீதான விசாரணை என்பது இன்றைய தினம் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டு இந்த வழக்கு பட்டியலிடப்பட்டிருந்த நிலையில இந்த வழக்கு பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு எடுத்துக்கொள்கிறோம் என்று தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருப்பது தற்போதைய ஒரு அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. வினிதா, விவரங்களுக்கு நன்றி சிவா.